ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த வீடியோவில் Yamaha FZ பைக்கு பேக் வெல்லு ரேர் பிரேக்கு ஷூ எப்படி சேஞ்ச் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரேக் ஷூ செஞ்சுட்டு முன்னாடி வாங்கியிருக்க சேம் பிராண்டு தான் வாங்கியிருக்கோம். நீங்கள் பிரேக் ஷூ இந்த மாதிரி வண்டிக்கு வாங்குற ஸ்பேர் வந்து எப்பவுமே வாங்கினீங்கன்னா பிராண்டடே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ பேக்கில் இருக்க வீலை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் பார்ட் அதை வந்து கனெக்டாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து அந்த போல்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நட்டை ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி நட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா டபுள் ஒன் யூஸ் பண்ணாதீங்க, ரிங் ஸ்பானரே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து போல்டு எதுவும் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும், கொஞ்சம் போல்டு நல்ல லைஃப் வரும், ரிமூவ் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு டபுள் ஒன் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வீலில் வந்து தட்டுற மாதிரி இருக்கும், அதனால் வந்து 13 கரெக்டாக இருக்கும், ஒரு சில வண்டியில் 12 செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டை வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் எப்படி க்ளீன் பண்ணுறது, செயின் ப்ராக்கெட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, செயின் ப்ராக்கெட் செட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, சிம்பிளான கான்செப்ட்டில் வீடியோ போட்டிருக்கு. ஸோ வேண்டுறவங்க வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வரைக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேக் வீலை ரிமூவ் பண்ணுறதுக்கு 22 ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணி வந்து லூஸ் பண்ணிக்கிறோம் ஆன்டி கிளாக் வைஸில். வீலை கலட்டுறதுக்கு முன்னாடி இந்த பிரேக் செட்டப்பும் அதுபோக அந்த பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த போல்ட்டை ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த வீல் கனெக்டாக இருக்க பெரிய போல்ட்டை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து பிரேக் வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வந்து போல்ட்டை ரிமூவ் பண்ண கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். பேக்கில் இருக்க போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இருக்க அந்த போல்ட்டை உருகிறதுக்கு என்ன செய்யணும்னா வீலை வந்து லைட்டாக தூக்கி பிடிச்சிட்டு கொஞ்சம் லேசாக தட்டினீங்கனாலே ரிமூவ் ஆகி வந்துடும். இதே மாதிரி லேசாக தூக்கி பேலன்ஸ், ஏன்னா சென்டர் ஸ்டாண்ட் இருக்கனால வீலோட ஃபுல் வெயிட்டும் வந்து அந்த போல்ட்டில் இருக்கனால கொஞ்சம் வராததுனால கொஞ்சம் வீலை தூக்கி பிடிச்சிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த சென்டர் இருக்க போல்ட்டை ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து செயின் பாக்கெட் செட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு வெளியே வராதனால கொஞ்சம் வீலை லேசாக கிராஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து செயின் பாக்கெட் செட்டு செயினோடு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து வீலை வெளியே எடுக்கிறதுக்கு லைட்டாக வந்து வீலை சாய்ச்சிட்டு வெளியே எடுத்தோம்னா வீல் வந்து அந்த பிரேக் ட்ரம்மோடு வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த ட்ரம்மில் தான் வந்து நமக்கு வந்து அந்த பிரேக் ஷூ இருக்கும். பிரேக் ஷூ தேஞ்சிருக்கு எப்படின்றது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பிரேக் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் சவுண்டு இருக்கிற மாதிரி பிரேக் பிடிச்சாலும் நிற்காது. அதனால் அந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது வந்து நீங்கள் பிரேக் ஷூ வந்து சேஞ்ச் பண்ணிங்க கட்டாயம். வாங்கியிருக்க பிரேக் ஷூ வந்து கரெக்டான அளவாக இருக்கான்றது ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஒருவேளை அந்த மாதிரி ட்ரம் பிரேக் யூஸ் பண்ணும்போது பிரேக் ஷூ தேஞ்சே நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா வீலில் இருக்க அந்த ட்ரம் இன்னர் சைடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து தேஞ்சிச்சுன்னா நீங்கள் அடுத்து பிரேக் ஷூ மாற்றினாலுமே வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ பிரேக் வந்து பிடிக்கும் போதே உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு, ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதுன்னா கட்டாயம் வந்து நீங்கள் பிரேக் ஷூ சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ரொம்ப சிம்பிளான டெக்னிக்கில் வந்து நம்ம பிரேக் ஷூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்படியே பிடிச்சிட்டு மேலே நீங்கள் தூக்குனீங்கனாலே ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், 2 பக்கம் தூக்குனா சிம்பிளாக வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ரஸ்ட் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். சும்மா ஜஸ்ட்டு வந்து 2 ஸ்ப்ரிங்கு தான் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வந்து இது வந்து இந்த இதில் வந்து இந்த ட்ரம்மில் வந்து இந்த பார்ட்டோட வந்து லாக் ஆகி நிற்கும். பாருங்கள் இந்த ஸ்லாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக பெண்ட் ஆகிருக்க ஸ்ப்ரிங் வந்து அந்த சைடு லாக் ஆகும். அதே மாதிரி இன்னொரு ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா எஸ் டைப்பில் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் வந்து இருக்க மாதிரி இருக்கும். இதில் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பிடிச்சி பார்க்கும்போது பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இதில் மேலே இருக்க ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக இருக்கிறனால இந்த ஒன் சைடில் இருக்கிறத வந்து உள்ளே வச்சுட்டு மாற்றுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். சும்மா பெரிய ரொம்ப கஷ்டமான ஒர்க்கெல்லாம் கிடையாது, சிம்பிளான ஒர்க்கு தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து எஸ் டைப் ஸ்ப்ரிங்காக இருக்கும், அதனால் வந்து கீழே கூடி உள்ளே கூடி விட்டுட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் லாக் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னு தெரில இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் கவனித்து வந்து கொஞ்சம் லேசாக அழுத்தி பிடிச்சிங்கனால ஈஸியாக வந்து லாக்கப் பண்ணிடலாம். பாருங்கள், லாக் பண்ணியாச்சு. இது பாருங்கள், ஒன் சைடு வந்து எஸ் டைப்பும் ஒன் சைடு இருக்கிறது இருக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப துருவாக இருக்கனால வந்து WD-40 ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஊற்றி வந்து WD-40 வச்சு க்ளீன் பண்ணிக்கலன்னா சும்மா நார்மல் காட்டன் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். ஆயில் எதுவும் போட்டு யூஸ் பண்ணிடுவேன்னா, ஏன்னா இந்த ட்ரம் வந்து பிரேக் பிடிக்கக்கூடிய சிஸ்டம் அந்த இடனால ஆயில் வச்சு கட்டாயம் நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது. பாருங்கள், இதை மாட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ரிங் டைப்பில் மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சைடு வந்து மேலே வர மாதிரி இந்த ஸ்ப்ரிங் வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒன் சைடு பெண்டாக இருக்க ஸ்ப்ரிங் வந்து மேலே இருக்க டைரெக்ஷனில் வச்சுட்டு லைட்டாக அப்படியே மேலே நீங்கள் தூக்கிட்டு ஒன் சைடு உள்ளே வச்சுட்டு இன்னொரு சைடு லேசாக இழுத்து பிடிச்சி கீழே அன்றைக்கி அமுக்கணுன்னா ஈஸியாக வந்து லாக் ஆயிரும்.
பாருங்கள் அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு. லாக் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து அந்த ஸ்லாட்டு மேலே இருக்க அந்த டாப்பில் ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஸ்லாட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே இருக்கணும். பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? இந்தளவு இருக்க மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். நமக்கு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, நம்ம பிரேக் முடிக்கும்போது இந்த லிவர் வந்து உள்ளே வணிக்க போகும்போது இந்த இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிற மூலமாக அந்த ட்ரம்மில் பிரேக்கு அந்த வீலில் இன்னர் சைடு வந்து அழுத்தி பிடிக்கும் போது வந்து அது வீல் வந்து பிரேக் ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் ஆகுது. இப்படி தான் வந்து ட்ரம் பிரேக் வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி இன்னர் சைடுன்னு இந்த இதை க்ளீன் பண்ணும்போது சும்மா சாதாரண கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். ஆயில் எதுவும் போட்டுறக்கூடாது, இல்லைன்னா நமக்கு வந்து பிரேக் பிடிக்காமல் போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக க்ளீன் பண்ணிங்க. க்ளீன் பண்ணலைனாலும் கூட பரவாயில்ல. பாருங்கள் இந்த மாதிரி வந்து உள்ளே வச்சுட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக லாக் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ பிரேக் கரெக்டாக வச்சுட்டு பிரேக் ஷூ உள்ளே கரெக்டாக வச்சுட்டு வீலை வந்து சைடாக வச்சுட்டு உள்ளே தள்ளிங்கன்னா ஈஸியாக வந்து வீல் உள்ளே போயிடும். நெக்ஸ்ட் வந்து செயின் பாக்கெட் செட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு லேசாக கிராஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோலுக்கு நேராக அந்த ஸ்லாட்டுக்கு நேராக வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு லேசாக அழுத்தினீங்கனாலே உள்ளே போய் லாக் ஆயிரும். பாருங்கள் பேக் ராங் வந்து உள்ளே லாக் ஆயிடுச்சு. அதே மாதிரி வீலை கழட்டும் போது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் 2 புஷ்ஷு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த புஷ்ஷை கரெக்டாக வந்து உள்ளே வச்சுட்டு ஃபைனலாக வந்து அந்த போல்ட்டை போட்டு நட்டை வச்சு லாக் பண்ணிக்கிறோம். உள்ளே இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வீலோட ஃபுல் வெயிட்டை வந்து நம்ம கையில் வந்து தூக்கி பிடிச்சிட்டு தான் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா வீலை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிட்டு, இல்லைன்னா காலை வச்சு இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஒன் சைடை வந்து கையை வச்சு லேசாக உள்ளே தட்டினீங்கனாலே உள்ளே வந்து வீல் வந்து உள்ளே வந்து ஈஸியாக வந்து இன்சர்ட் ஆயிரும். பாருங்கள் வீலை வந்து கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கிறது மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. ஃபுல்லாக ஏன் உள்ளத்தில் இல்லைன்னா இந்த ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம் பார்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு புஷ்ஷு மாதிரி வரும். ஸோ அந்த புஷ்ஷை வந்து கரெக்டாக அந்த கேப்பில் உள்ளே வச்சுட்டு கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு நேராக இருக்கான்றதை ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு பாருங்கள் கரெக்டாக நேராக தான் இருக்குது. அப்படியே லேசாக அந்த ஆப்போசிட் தட்டினீங்கனாலே அழகாக வந்து வெளியே வந்துடும். பாருங்கள் கரெக்டாக தான் செட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த ட்ரம் பிரேக் பிடிக்கக்கூடிய அந்த பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுமோ அந்த ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண பார்ட்டை வந்து நம்ம ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணி வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை ஃபுல் டைட் பண்ணிக்கிறோம். இது போன்ற ஹோம் அப்ளையன்ஸ் சம்மந்தமான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். எல்இடி டியூப் லைட், எல்இடி ஸ்ட்ரிப்பு, அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது, செக் பண்ணுறது, இது போன்ற ரொம்ப பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது கொடுத்துட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரம் செட்டை லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீலோட போல்ட்டை வந்து டைட் பண்ணி எடுத்துக்கிறோம். 22 ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணி. ஸோ ரொம்ப டைட் பண்ணலாம் அவசியம் இல்லை. ரிங் ஸ்பானரில் நார்மல் டைட் வச்சாலே ஃபுல் டைட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இந்த பிரேக் பிடிக்கக்கூடிய பார்ட்டை வந்து அந்த லிவரோட வந்து உள்ளே வந்து வச்சுட்டு லாக் பண்ணிக்கிறோம். இதை டைட் பண்ணும்போது வந்து புது பிரேக் ஷூனால் ரொம்ப ஓவராக நார்மலாக இருந்த மாதிரி ஃபுல் டைட் வச்சிங்கன்னா ரொம்ப வந்து டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வீலை வந்து சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து டைட் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரேக்கை கொஞ்சம் நாள் ஆன பிறகு கொஞ்சம் தேய்மானம் ஆச்சுன்னா அதுக்கேற்றப்பில் நீங்கள் வந்து இந்த போல்ட்டை வந்து கொஞ்சம் அந்த டபுள் அண்ட் 13 நம்பர் ஸ்பானரை யூஸ் பண்ணி தேவையான அளவு டைட் பண்ணிக்கங்க. நீங்கள் புது பிரேக் ஷூ மாற்றிருக்கனால வந்து லேசாக அனுத்துனாலே வீல் வந்து டக்குன்னு லாக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் பிரேக் வந்து கம்மியாக வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தேவைப்பட்டால் கொஞ்சம் டைட் பண்ணிக்கங்க. நான் என் வீல் சுற்றும் போதே கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னா செயின் கொஞ்சம் டைட்டாக இருக்கனால அந்த மாதிரி வந்து ஒரு சத்தம் கேட்குது. மற்றபடி வந்து வீல் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.